அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர். இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர் பார்த்தோம், அதே மாதிரி நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர் அதுக்கு சர்க்யூட் எப்படி இருக்கும்? நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர். அப்போ இந்த நேம்ல இருந்து இதுக்கு நான் இன்புட் எங்கே அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இன்புட் நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல் இன்புட் கனெக்ட் பண்ணுறாங்க, இந்த Vin. ஸோ நான் இன்புட் எங்கே கொடுத்துருக்கணும் அதை பேஸ் பண்ணி தான் அது இன்வெர்ட்டிங்காக நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையரா. ஸோ இது V அவுட். எகெயின் எனக்கு ஆம்ப்ளிஃபையர்னாலுமே ஃபீட்பேக் வேணும், அந்த ஃபீட்பேக் நெகட்டிவ் ஃபீட்பேக், அதனால் இந்த ஃபீட்பேக் எப்போதுமே மைனஸை தான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ், இந்த ஃபீட்பேக், இந்த சர்க்யூட் ரெசிஸ்டன்ஸ் இங்கே கொடுத்தேன் Rin by Rf. ஸோ அப்போ சர்க்யூட் இன்வெர்ட்டிங்காக நான் இன்வெர்ட்டிங்காக நான் இன்புட்டை எதில் அப்ளை பண்ணுறேன்? இன்வெர்ட்டிங்கில் கனெக்ட் பண்ணால் Vin நான் எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன், இன்வெர்ட்டிங்கில் கனெக்ட் பண்ணால் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர், நான் இன்வெர்ட்டிங்கில் கனெக்ட் பண்ணால் நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர். இந்த Vin எங்கே யூஸ் பண்ணுறேன்? இங்கே யூஸ் பண்ண நான் இன்வெர்ட்டிங், இங்கே யூஸ் பண்ண இன்வெர்ட்டிங். இந்த ஃபீட்பேக் சர்க்யூட் காமன், இன்வெர்ட்டிங்காக இருந்தாலும் சரி நான் இன்வெர்ட்டிங்னாலும் காமன். ஏன்னா இது ஒரு ஆம்ப்ளிஃபையர் சர்க்யூட்னு சொல்லும்போது அங்கே எனக்கு நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் வேணும், அதனால் ஆம்ப்ளிஃபையரில் நெகட்டிவ் ஃபீட்பேக். இப்போ நான் Vin கொடுத்துட்றேன். ஸோ இந்த பாயிண்ட் A எனக்கு இப்போ இங்கேருந்து ஒரு கரண்ட் வருது, இந்த கரண்ட்டு தான் இங்கே எனக்கு ஃபீட்பேக் ஆகும். இது I1 எடுத்துக்கிறேன், இது I2 எடுத்துக்கிறேன், அப்படியே ரிவர்ஸ். ஏன்னா இங்கேருந்து கரண்ட் இப்படி போய் இப்படி வரப்போகுது, ஃபீட்பேக் பண்ணப்போம். அதே சிமிலர் பாயிண்ட்ஸ் தான் இங்கேயும். ஸோ இந்த இடத்துல இந்த I2ன்ற கரண்ட், ஸோ இப்போ Vin input voltage connected to the non-inverting terminal, Vout output voltage, I என்றது output current, அது I1 I2 பிரியுது at point A. I is equal to I1 plus I2, I1 plus I2. பட் ஆல்ரெடி நமக்கு தெரியும், பட் டியூ டு Z in infinite, I2 is equal to 0, I2 0 ஆயிடும். ஸோ therefore பாயிண்ட் A, அந்த பாயிண்ட் Aவில் I is equal to I1, I is equal to I1, I2 0 ஆயிடுது, I is equal to I1. எகைன் அதே மாதிரி முன்னாடி பார்த்த பாயிண்ட் மாதிரி தான், இங்கே கரண்ட் 0னா இங்கே என்ன பொட்டன்ஷியலோ அதே தான் இங்கேயும் வரப்போகுது. ஸோ கரண்ட் 0, அப்போ ரெண்டும் சேம் பொட்டன்ஷியல். ஸோ therefore பாயிண்ட் A பொட்டன்ஷியல், பாயிண்ட் A உடைய பொட்டன்ஷியல் வோல்டேஜ் Vin, அதுவும் Vin தான். நம்ம முன்னாடி பார்த்தது கிரவுண்ட் பண்ணியிருந்தோம், அதனால் கிரவுண்டுன்னு எடுத்துக்கிட்டோம். இங்கே அதை Vin அப்ளை பண்ணால் அதனால் அது Vin மாறிடுது. ஸோ ரெண்டும் சேம் பொட்டன்ஷியலாக இருந்தால் தான் கரண்ட்டு 0வாக இருக்க முடியும். ஸோ பாயிண்ட் A is equal to Vin. இப்போ ஒவ்வொரு கரண்ட்டாக கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல Vout, இது Rf, இது Vin, இந்த கரண்ட் I. ஸோ therefore I is equal to Vout minus Vin by Rf. ஸோ இந்த கரண்ட் I, ஃபீட்பேக் வழியாக வரக்கூடிய கரண்ட் I. ஒரு எண்டு வந்து Vout, another எண்டு Vin, அதனால் Vout minus Vin by Rfன்னு போட்டிருக்கோம். அடுத்தது இந்த ரெசிஸ்டன்ஸ் Rin, இது பாயிண்ட் Aயில் இருக்கு, இந்த எண்டு Vin பார்த்துருக்கோம், இந்த எண்டு கிரவுண்டுன்னு பார்த்தாச்சு. இது வழியாக போகக்கூடிய கரண்ட் தான் I1. ஸோ therefore I1 is equal to Vin minus 0 by Rin, which is equal to Vin by Rin. ஸோ ரெண்டு கரண்ட் I என்ன, I1 என்ன. ஸோ ஃபார்முலா கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுறேன். I is equal to I1 நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதனால் we know point A, we know at point A I is equal to I1. ஸோ ஐனுக்கு ஃபார்முலா தெரியும், Vout
minus V in by RF, whereas இது V in by R in. இது தனித்தனியாக செப்பரேட் பண்ணிக்கிறேன். V out by RF minus V in by RF which is equal to V in by R in. நமக்கு இங்கே கண்டுபிடிக்க போகிறது அவுட்புட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இன்புட் கொடுக்குறோம், அதனால் என்ன அவுட்புட் வருது. அப்போ அவுட்புட்டை மட்டும் தனியாக ஒரு இடத்துல வச்சுக்கிறேன், இன்புட் அந்த சைட் கொண்டு போகிறேன். ஸோ therefore V out by RF which is equal to, இந்த மைனஸ் அந்தாண்ட போச்சுன்னா ப்ளஸ்ன்னு மாறும், V in by R in plus V in by RF. சிம்பிள் மேத்தமெட்டிக்கல் தான். மைனஸ் வந்து அந்த போகும் ப்ளஸ். இப்போ இந்த சைடு வரும், இங்கே நியூமரேட்டர் காமனாக இருக்குது, V out by RF which is equal to, இந்த V in வெளியில் எடுத்துட்டா 1 by R in plus 1 by RF. ஸோ V in வெளியே எடுத்துட்டேன், 1 by R in 1 by R1 plus 1 by RF போட்டேன். இப்போ இந்த இடத்துக்கு வரும், இதை காமன் டினாமினேட்டர் எடுக்கிறேன், V out by RF which is equal to V in into common denominator R in into RF, இந்தாண்ட RF plus R in. இப்போ இந்த RF அந்தாண்ட போச்சுன்னா, so therefore V out is equal to V in into RF, இங்கே R in plus RF by R in into RF. இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். V out is equal to V in into R in by R in plus RF by R in. இது கேன்சல் பண்ணால் 1. ஸோ therefore V out is equal to V in into 1 plus RF by R in. So this is the formula to find out the V out. Gain வேணும், gain is equal to A plus ன்னு எடுத்துக்கிறேன், V out by V in which is equal to 1 plus RF by R in. So this is the formula to find out the gain of the non-inverting amplifier. So ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். ஆம்ப்ளிஃபயர், ஆப் ஆம்ப்ளிஃபயர் யூஸ் பண்ண போகிறேன். ஆம்ப்ளிஃபயர்னால் அவுட்புட்டை விட இன்புட்டோட அவுட்புட் அதிகமாக இருக்கணும். ஸோ அதை எப்படி கொண்டு வர போகிறோம். ஸோ இங்கே அந்த ஆம்ப்ளிஃபயர்னு வரும்போது ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறேன், இன்வெர்ட்டிங் நான் இன்வெர்ட்டிங். எப்படி அதை பிரிக்கிறேன்னா, நான் இன்புட்டை எங்கே கொடுக்குறேன் அதை பேஸ் பண்ணி, இன்புட்டை நான் நான் இன்வெர்ட்டிங்கில் கொடுத்த நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபயர், இன்வெர்ட்டிங்கில் கொடுத்த இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபயர். தென் ஆம்ப்ளிஃபயர்னு வரும்போது எனக்கு கண்டிப்பாக நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் வேணும். அதனால் அவுட்புட்லேருந்து ஒரு சர்க்யூட்டை கொண்டு வந்து ஃபீட்பேக் கொடுக்குறேன். அது எப்போதுமே மைனஸில் தான் கொடுக்க போகிறேன், ஏன்னா அப்போ தான் நெகட்டிவ் ஃபீட்பேக் கிடைக்கும். நெகட்டிவ் ஃபீட்பேக்னு வரதோட்டு தான் இதை மைனஸில் கொடுக்குறேன். ஸோ இதை நான் V out Vin இங்கே கொடுத்தா இந்த ஃபீட்பேக் சர்க்யூட் காமன், இங்கே கொடுத்தா நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபயர், இந்த Vin இதை கிரவுண்ட் பண்ணிட்டு இங்கே கனெக்ட் பண்ணால் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபயர். ஸோ இந்த ரெண்டு சர்க்யூட்லேயுமே மெயின் ப்ராப்பர்ட்டி என்னென்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி பேசிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஆப் ஆம்ப்ளிஃபயர் பார்த்துருக்கோம். இந்த இன்புட் இம்பிடன்ஸ் Z in ஹை, ஸோ ஓப்பன் சர்க்யூட், ரெண்டு இன்புட் தனித்தனியாக இருக்கிறதோட்டு அது வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகாது. ஸோ அந்த I2 இந்த இன்வெர்ட்டிங் டெர்மினல் வழியாக போகக்கூடிய கரண்ட்டு 0 ஆகிடும். ஸோ அது 0 ஆகிறதோட்டு இந்த கரண்ட்டு இன்புட் இம்பிடன்ஸ் ஹையாக இருக்குது, கரண்ட் 0 ஆகுது. இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, ரெண்டு பாயிண்ட் சேம் பொட்டன்ஷியலாக இருந்தால் கரண்ட் 0வாக இருக்கும். அப்போ இதுவும் Vin இதுவும் Vin. ஸோ இந்த இடத்துல Vin கனெக்ட் பண்ணால் அதனால் இது Vin ஆகிருக்கு. இங்கே நான் கிரவுண்ட் கனெக்ட் பண்ணால் இது கிரவுண்ட் ஆகிடுது. ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டே வந்து இந்த இன்வெர்ட்டிங் டெர்ம் நான் இன்வெர்ட்டிங் டெர்மில் என்ன இருக்கோ அதான் ஒர்க் ஆகும். அதனால் அது வெர்ச்சுவல் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம அது மாதிரி யூஸ் பண்ணலை, நம்ம கொடுக்கல, ஆனால் அதுவே அது மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது. அதுக்கு பேர் வெர்ச்சுவல்னு சொல்கிறோம். அப்போ இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபயர் இருந்தால் இட்ஸ் எ வெர்ச்சுவல் கிரவுண்ட், நான் இன்வெர்ட்டிங் வந்தால் வெர்ச்சுவல் இன்புட்னு சொல்கிறோம். இன்புட் நான் இங்கே தான் கொடுக்குறேன், ஆனால் இந்த இன்புட் மட்டும் எங்கேயும் கிடைக்குது எனக்கு. அதனால் அது வந்து வெர்ச்சுவல் இன்புட், இமேஜினரி இன்புட் நான் கொடுக்கல, அதுவே எங்கே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகுது. அப்போ அந்த பாயிண்ட்டையே இந்த கேஸ் ஆஃப் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் வெர்ச்சுவல் கிரவுண்ட் சொல்கிறோம்.
அதே பாயிண்ட் ஏவை நான் இன்வெர்ட்டிங் டெர்மில் வந்து வெர்ச்சுவல் இன்புட்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா நான் கொடுக்கக்கூடிய இன்புட் அதே வோல்ட்டேஜ் இங்கே கிடைக்குது. அதனால் இங்கே இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நம்ம கடைசியாக டெரிவேஷன் போடும்போது இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபயரில் மைனஸ் RF by Rin வரும். கெயின் வந்து மைனஸ் RF by Rin. அல்லது V out வேணும்னா Vin இன்ட்டு மைனஸ் Vin இன்ட்டு RF by Rin. அங்கே மைனஸ்ன்ற டேர்ம் வரும். ஏன்னா அது வந்து இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபயர். அதனால் கொடுக்குற இன்புட் பாசிட்டிவாக இருந்தால் அவுட்புட் நெகட்டிவாக கிடைக்கும். வேற நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல் வரும்போது V out is equal Vin into 1 plus RF by Rin. ஸோ இங்கே பாசிட்டிவாகவே கிடைக்கும். இங்கே பாசிட்டிவ் இன்புட் பாசிட்டிவ் வந்து அவுட்புட்டும் பாசிட்டிவ், இன்புட் நெகட்டிவ் வந்து அவுட்புட்டும் நெகட்டிவ். ஸோ அப்போ இங்கே ஃபேஸ் ஷிஃப்ட்டே இருக்காது. ஸோ நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபயரில் ஃபேஸ் ஷிஃப்ட் இருக்காது, இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபயரில் ஃபேஸ் ஷிஃப்ட் கிடைக்கும். ஸோ திஸ் த கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம்.